நம்ம சிவாயா யூடியூபர்ஸ் அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். அக்கௌண்டன்சியில் நம்ம செகண்ட் சாப்டரில் இன்றைக்கி எடுத்துக்காட்டு 7 பார்க்கலாம். பெறுதல் செலுத்தல் கணக்கு. அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா, நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய வருவாய் மற்றும் செலவின கணக்கினை தயாரிக்கவும் கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா? நேற்று நாம் சிஸ்டம் பார்த்த மாதிரியே தான் இதுவும். இருப்பு கை ரொக்கம் அதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. அப்புறம் அந்த நம்ம பார்த்த எடுத்துக்காட்டு 6க்கும் 7க்கும் என்ன ஒரே ஒரு வித்தியாசம்னா, அரைகலன் விற்றதுன்னு கொடுத்து ப்ராக்கெட்டில் ஏட்டு மதிப்புன்னு கொடுத்துருக்காங்க. அரைகலன் விற்றது எவ்வளவு? நம்ம ஒரு பொருள் நம்ம விற்றுருக்கோம் 5000 ரூபாய்க்கு. ஆனால் கையில் இருக்கும்போது, நம்ம கையில் அது இருக்கும்போது அதோட மதிப்பு எவ்வளவு? 4400. அப்போது லாபத்துக்கு விற்றுருக்கோமா நட்டத்துக்கு விற்றுருக்கோமான்னு முதல்ல நம்ம அதை கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம கையில் இருக்கும்போது அது 4400, அதை நம்ம 5000க்கு விற்றுருக்கோம். அப்போ 600 ரூபா நமக்கு லாபம். அப்போ இது வருமான சைடு தான் என்ன செய்யணும், போடணும். அரைகலன் மீதான லாபம் சொல்லி இந்த டிஃப்ரென்ஷியேட் அமௌண்ட், இந்த 600 வருமான பக்கம் என்ன செய்யணும், மென்ஷன் பண்ணி காட்டணும். இந்த ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் இந்த கணக்கில். ஓகேங்களா? இப்போ வாங்க சம் பார்க்கலாம். செலவுகள்: வாடகை 2800, செயலர் மதிப்பூதியம் 15000, தபால் செலவுகள் 1700, பொதுச் செலவுகள் 4350, அச்சு மற்றும் எழுது பொருட்கள் 45000, தணிக்கை கட்டணம் 5000. அடுத்து கவனிங்க. பங்காதாயம் பெற்றது 27600, பழைய செய்தித்தாள்கள் விற்றது 3000, உறுப்பினர் சந்தா 31000, பாதுகாப்பு பெட்டக வாடகை 8000, முதலீடுகள் மீதான வட்டி 1250. இப்போ அரைகலன் விற்பனை மீதான லாபம், அதாவது ஏட்டு மதிப்பு நமக்கு 4400 கொடுத்துருந்தாங்க, விற்றது 5000 கொடுத்துருந்தாங்க. ஸோ நமக்கு 600 ரூபா லாபம் மென்ஷன் பண்ணி காட்டியாச்சு. இப்போ இந்த ரெண்டு சைடும் இருப்பு கட்டணும். இருப்பு கட்டும் போது நமக்கு எங்கே அதிகமாக வருது அப்படின்னா, செலவுகள் சைடு தான் அதிகமாக வருது. வருமானத்தை விட செலவுகள் சைடு அதிகமாக வருது. எவ்வளோ வருது? 73850. அப்போ இந்த வருமான சைடு நம்ம கூட்டும் போது கம்மியாக வருது. எவ்வளோ வருதுன்னா 71450. அப்போ இந்த அமௌண்ட்லேருந்து அந்த அமௌண்ட்டை நீங்கள் கழித்து காமிச்சிங்க அப்படின்னா 2400 ரூபா நமக்கு அது என்னது, பற்றாக்குறை. ஏன் பற்றாக்குறை? வருமானத்தை காட்டிலும் மிகுதியான செலவுகள் இருப்பதால் அதுக்கு பேர் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், பற்றாக்குறை 2400. இவ்வளோதான் இந்த சம்மில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரே விஷயம், அரைகலன் நம்ம நட்டத்துக்கு விற்றுருக்கோமா லாபத்துக்கு விற்றுருக்கோமா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி வருமானம் சைடு நம்ம மென்ஷன் பண்ணி காட்டணும். சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். கணக்கில் எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.